அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த சில சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் 27 லைலத்துல் கத்ரை தேடுவது நம்முடைய வழக்கம். அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்ட மக்களில் நம் அனைவர்களையும் உட்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா தந்து நீண்ட காலங்கள் நீண்ட வருடங்கள் அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ரை அடையும் நல்ல நசீவை தந்தருள்வானாக. ஆமீன். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த திக்ர்களை எல்லாம் கட்டாயமாக நாம் ஓதுவது ஆக சிறப்பான அந்தஸ்தை நமக்கு தந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த திக்ர்கள் எல்லாம் ஹதீஸ்களின் அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த சிறப்பான திக்ர்களை ஒன்று சேர்த்து இன்று நாம் ஓதினால் உறுதியாக சொல்வேன், இதில் வரக்கூடிய திக்ர்களை ஓதுவதின் அடிப்படையில் இந்த திக்ர்களினுடைய சிறப்பு என நபி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் எதை நாம் கேட்டாலும் அல்லாஹ் அதை நிச்சயமாக தருவான். மட்டுமல்ல, உங்களின் வாழ்வையே சிறப்பானதாக மாற்றி அமைக்கும் இந்த திக்ரை நீங்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே கட்டாயமாக ஓதுங்கள். அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ரை சரியாக பயன்படுத்திய 83 வருடங்களுக்கும் அதிகமான அல்லாஹ்வை இபாதத்து செய்த நல்ல மக்களில் அல்லாஹ் நம்மை உட்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். ஆரம்பமாக ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த திக்ர்களை அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஓத வேண்டும். அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்ற இந்த திக்ரை 70 முறை ஓத வேண்டும். இதை ஓதி முடித்த பிறகு இன்னா அன்சல்னா சூராவை இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற அந்த சூராவை 7 முறை முழுமையாக ஓத வேண்டும். அதற்கு பிறகு லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்ற இந்த திக்ரை 100 முறை ஓத வேண்டும். அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸில் வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று தெரிந்துவிட்டால் எந்த துவாவை ஓத வேண்டும் என்ற கேள்விக்கு நபி அவர்கள் சொல்லித்தந்த துவா இதுதான். இந்த துவாவையும் 100 முறை ஓத வேண்டும். பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. மீண்டும் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி என்ற இந்த திக்ரை 100 முறையும் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த அல்லாஹுவின் பெயரை 100 முறையும் ஓதிவிட்டு நீங்கள் என்ன துஆ செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹு தாலா தந்து விடுவான். காரணம், 3 முறை அர்ஹமுர் ராஹிமீன் என்று நாம் ஓதிவிட்டு அல்லாஹுவிடத்தில் துஆ செய்தாலே பெரும்பாகியங்களை அது பெற்றுத்தருகிறது என ஹதீஸ்களிலே நம்மால் காண முடிகிறது. 3 முறை ஒருவர் அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் உங்களை முன்னோக்குகிறான், எதை வேண்டுமானாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மலக்குகள் சொல்வார்கள் என கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திக்ர்களை ஒன்று சேர்த்து குறிப்பாக ரஹமுர் ராஹிமீன் என்ற வார்த்தையை 100 முறை சொல்லக்கூடிய இந்த திக்ர்கள் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும். உறுதியாக இதை ஓதி அல்லாஹ்விடத்திலே உருக்கமாக இந்த 27 லைலத்துல் கத்ருடைய இரவிலே துஆ செய்து பாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் கேட்கும் அனைத்தையுமே தந்து வாழ்வை சிறந்ததாக ஆக்கி இதற்கு பிறகான வாழ்வை மென்மையானதாக உயர்ந்ததாக செல்வத்தில் சிறந்ததாக இஹ்லாஸில் தக்குவாவில் உயர்ந்ததாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.